தனியார் காணிகளை விடுவிக்கப்படும். அவை நீங்கள் இன்னைக்கு ஜனாதிபதிக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். உங்களோட காணிகள் தனியார் காணிகளை முழுமையாக ராணுவ தலைவர் ராணுவம் காணவில்லை. யாழ்ப்பாணம் கீரிமலையில் கடற்படையினரின் ரேடார் அமைக்க கோரும் 2 ஏக்கர் காணியை வழங்க முடியாது என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. வலி வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சேனா சுகிர்தன் தலைமையில் நேற்றைய தினம் பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது போதைப் பொருள் ஒழிப்பிற்காக ரேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர், காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றும் அதில் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தவிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப் பொருள் ஒழிப்புக்கும் காணி சுவீகரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்றும், ரேடார் அமைக்க 2 ஏக்கர் காணி தேவையில்லை என்றும், மக்கள் காணி மக்களுக்கே என கூறிவிட்டு மக்களின் காணியை சுவீகரிக்க அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தனர். அத்துடன் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மற்றும் மக்களின் எதிர்ப்பை காட்டும் வகையில் பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டது. மக்கள் எதிர்பார்த்து அந்த காணி விடுவார்கள். ஜனாதிபதி மாளிகை வரை உள்ள காணிகள் எல்லாமே மக்களை கையளிக்கப்படும் சொல்லிட்டான். இந்த ஜனாதிபதி மாளிகை கூட கையளிக்கிறதுக்கான நடவடிக்கை இருந்தாலும் யூனியை என்ன பொருட்படுத்தல என்றால் நேரு ஒன்றோடு பேஸ்பட்டில் எவ்வளோ தேவை, பேஸ்புக்கில் எவ்வளோ வேணும், சரிதானே? பேஸ்புக்கில் எவ்வளோ வேணும், ஆமா, சில விடயங்களை யோசிக்க வேணும். நான் இந்த ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்ல நான் 100 வீதம் ஒத்துழைத்தேன். இல்லை 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 தேவையில்லையம்மா, தேவையான விஷயத்தை தேவையோடு செய்வோடு மட்டுப்படுத்தோம். இது கடற்படை போடுவோம். இல்ல இல்ல அப்படி போல இது துறைமுக பாதுகாப்பு, துறைமுகத்தின் பாதுகாப்பு தான். போதை பொருள் கட்டுப்படுத்துவதற்கு இல்ல, இது துறைமுக பாதுகாப்பு. இல்ல 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 அப்படி நீங்கள் துறைமுக பாதுகாப்பு கண்டு சில விஷயங்களை விளங்க வேணும். விமான நிலையத்தின் விஸ்தரிப்புக்கு முழுமையான செயற்பாடு சம்பந்தமா யாருக்கும் விளக்கவில்லை. நாங்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். கௌரவ ஆளுநர்கிட்ட வந்து காய்ச்சிக்கணும், விமான நிலைய விஸ்தரிப்பு வேலையை காணி வேணும். நாங்கள் சொன்னாங்க தேவையில்லை காணி என்ற இருக்கிற காணியிலேயே 950 மீட்டராக பயன்படுத்தினோம். 2300 மீட்டர் நீளமான ரன்வே இருக்கு, மிச்சம் பயன்படுத்தல. 320 பாரதத்துக்கு 3001 மீட்டர் அவ்வளவுதான். தெல்லிப்பட வெள்ளையங்காடி ரோட திறக்கலாம், வெள்ளையங்காடி ரோட திறக்கலாம். ஏர்போர்ட்டை சாட்டி வச்சிருக்கீங்க, அந்த ரோட்டை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு 10ஐயும் பல கஞ்சலையும் கொண்டு போட்டு ரோட்டை மறைச்சிருக்காங்க. சில விடயங்கள் நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறோம். எங்களுக்கும் இந்த இடத்துல டெவலப்மெண்ட் தேவை. காகேந்திர துறைமுகம் அவன் செய்யப்படும், கராளி மாநிலம் அவன் செய்யப்படுவோம். ஆனால் மக்கள் இந்த காணி முடிவிக்கப்படுவார். சரிதானே? இன்றைக்கும் 80ஆம் ஆண்டு எடுத்த காணி நட்டவேறு ஊருக்கு எவ்வளவு வருமானத்தை உழைச்சி கொடுக்கிறோம். இல்லை அதுதான் அந்த நடைபெற்ற அபிப்பிராய பயனாக நான் பார்க்கிறது ஒன்றும் இல்லை. அப்படி நாங்கள் அடுத்த காட்ட நடவடிக்கை போட பற்றி இப்போ கலைக்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.